உள்ள வேலையை பாருங்க. மாடனே, அதான் சமைச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லடி. அவங்க 2 பேரும் இங்க பரிமாற வேலையை பாக்கட்டேன். நானாவது உன் கூட வரேன். நடுவலி என்ன கேட்டுக்கிட்டு நீனாவது போ, நாங்க இதை என்னன்னு பார்த்து வச்சுட்டு வரோம். ஆமாடனே, வா போவோம். கடவுளே. ஜில்லி பேபி, வீட்டுக்கு ரீச் ஆயிட்டியா? சேஃபா இருக்கல்ல? சேஃபா ஹாப்பியா வந்து சேர்ந்துட்டேன் ஜெல்லி பேபி. ஆமா, நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்களா? உன் பேருக்கு அந்த லேண்டை மாற்றி கொடுக்கவும் தான் ஜில்லு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கணும். ஆனால் ஒன்று. என்ன ஜெல்லி பேபி சொல்லுங்க. ஆனா என்ன? இந்த வீட்டில் இருந்து உன்னை துரத்தி விட்டாங்கல்ல, அதுதான் ஜில்லு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் கடுப்பாகவும் இருக்குது. கூடிய சீக்கிரமே இந்த இடத்த உன் பேருக்கு எழுதி கொடுத்ததில் நம்ம சாதிச்சது மாதிரி இதே வீட்டில் நீ வந்து இருந்து நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத இந்த ஊரே பார்க்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாம் கோவில் விஷயத்துல தப்பா முடிஞ்சாலும் நம்ம லைஃபுக்கு எல்லாம் சரியா தானே ஜெல்லி பேபி முடிஞ்சிட்டு இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமே நான் அந்த வீட்டில் வந்து நம்ம 2 பேரும் ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ தான் போறோம். ஓகேவா? இப்போ நீங்க ரிலாக்ஸ்டா நிம்மதியா தூங்குங்க. ஓகே ஓகே ஜில்லு, நீனும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓகே பை, டேக் கேர், லவ் யூ. லவ் யூ டூ ஜில்லு. அப்பா அப்பா, இவன் கிட்ட இருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி வாங்கணும்னு நான் பச்ச பாடு இருக்கு. அந்த இறைவனுக்கே அழுக்காத ஆண்டவா. ஓ மை காட், அதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். இப்ப யாரு கால் பண்றா? இந்த ராஜேஷா? ஹலோ ராஜேஷ். ஏலே பரதேசி நாயே, ஏலே. ஏங்க முடியாததோட எதுக்குங்க இப்படி கத்திட்டு கிடைக்கிய? பாய முர்ரி, புள்ளையாரி வளர்த்து வச்சிருக்க புள்ள. இவனையெல்லாம் புள்ளையா பெத்ததுக்கு அன்னைக்கே இவனை கள்ளிப்பால ஊத்தி கொண்டிருக்கணும் முடியும். இவனையும் வளர்த்து ஆளாக்கி இம்புடுத்துற நல்ல நிலைமைக்கு வச்சிருக்கோம்ல, அதனால தாண்டி இப்படியெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தி பாக்குறேன். அடடே, வந்துட்டீங்க போல் இருக்கு. வாங்கம்மா வாங்கப்பா. என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. வெல்கம் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். இல்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷ பயலாடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன்னை எல்லாம் புள்ளையா பெத்த பாவத்துக்கு நீ எல்லாம் உசுரோடவே இருக்க கூடாதுடா. விடுங்க, விட்டு தொலைங்க. அவனை உங்களுக்கே சும்மாவே முடியாம கிடக்கு, இதுல மேற்கொண்டு இழுத்து விட்டுறாதீங்க. போது நிறுத்துங்க. ஏதோ பெத்தவங்களாச்சின்னு மரியாதைக்கு விட்டா வந்து சட்டையில கை வச்சிட்டு இருக்கீங்க. யாரடா மரியாதைக்கு விடுற? யார மரியாதைக்கு விடுற? நீ எல்லாம் ஆம்பளைன்னு வெள்ளையும் சொல்லியுமா வெளியில தெரியறதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லடா? ஒரு புள்ளைய பெத்து அதை ரோட்ல விட்டுவிட்டு இப்படி கண்டவ கூடவும் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு கண்டவளுக்கும் சொத்து சுகத்தை எழுதி வச்சுக்கிட்டு தெரியறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இந்த அப்புறாணி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு பிள்ளையவும் கொடுத்துட்டு இப்படி கண்டவ கூடவும் சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு தெரியறியே, நீ எல்லாம் நல்லவ வயிற்றுல தானடா பிறந்த. உன்னைய நல்ல வழியா தானடா வளர்த்தேன். 4 பேரை போல நல்லா இருக்கணும் தானடா பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் செஞ்சேன். இப்படி தரங்கட்டு போய் நிப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலையடா. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தை உன் புள்ள அனுபவிக்காம எவ்வளோ ஒருத்தி அனுபவிக்கிறதுக்கு இப்படி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கியே, நீ நல்லா இருப்பியா? உன் கையில கட்ட முளைக்க. ஐயோ பாவம், நம்ம பிள்ளைய விட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்துட்டோமே, நம்ம கூட போய் இனிமே இருந்துக்கலாம்னு நினைச்சு வந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது எனக்கு சாபம் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு. ராஸ்கல். அப்பா, இன்னொரு அடி மேல பட்டுச்சு மரியாதை கெட்டு போகும். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஓங்கி திருப்பி அடிக்க 1 நிமிஷம் ஆகாது. அடிடா, வந்து அடி. அதுக்கு தானடா உன்னை இம்புடத்தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனது. எதுக்கு? பெத்த அப்பனா கை நீட்டி அடிக்கிற அழக பாக்குறதுக்கு தாண்டா. அடிடா, நீனா நானான்னு இன்னைக்கு பார்க்க தாண்டா போறேன். அடிடா. உன்னை ஈக்கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்தது உங்க அப்பனையும் ஆத்தாலையும் அடிக்கிறதுக்கும் விரட்டுறதுக்கும் தாப்ப. அடி, உன்னால இன்னும் அதை மட்டும்தான் அனுபவிக்கல. அன்னைக்கு தள்ளி விட்ட மனுஷனுக்கு நெஞ்சு வலி வந்து கிடந்தாரு. அதை கூட என்ன ஏதுன்னு வந்து நீ எட்டி பார்க்கல. இன்னைக்கு எவ்வளோ ஒருத்திக்கு சொத்து சுகத்தை எழுதி வச்சுட்டு வந்திருக்க. அடிடா அடி, என்னை அடி, உங்க அப்பனை அடி. இதே வீட்டுல எங்களை தூக்கி போட்டு கொளுத்து. அதானடா உனக்கு வேணும். நாங்க உசுரோட இருக்க கூடாது, அதான உனக்கு வேணும். நீ நிம்மதியா இருக்கலாம்ப்பா. எங்களை கொண்டுட்டு நீ நிம்மதியா இரு. உங்களை யாரு எதுவும் கேட்க போறதில்ல. எங்களை கொன்றுடா, கொன்று. அம்மா போது நிறுத்துங்க. ஆனா உனா இப்படி அந்த ஆளை கூட்டிட்டு வந்து டிராமா பண்றத முதல்ல நிப்பாட்டுங்க. அந்த ஆளா? ஏலே உன்னைய
என்னங்க விட்டு தொலைங்கங்க, விடுங்க. ஒண்ணு இந்த வீட்டுல இவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு இந்த வீட்டுல நடந்தே தீரணும் முடியும். அப்படின்னா நானே இருந்துக்கிறேன், நீங்க போய் சாவுங்க. என்னடா சொன்ன ராஸ்கோல்? யார பார்த்துடா சாக சொல்ற? யார பார்த்து சாக சொல்ற? போதும், நிறுத்துக்கம்மா. ஆனா ஊனா ஏதோ சின்ன பிள்ளை அடிக்கிறது மாதிரி என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சின்ன பிள்ளை கூட சொன்னா புரிஞ்சுக்கிறோம், அடிச்சா புரிஞ்சுக்கிறோம்டா. புத்தி கட்ட எருமையே, உனக்கு என்னத்தை சொல்லியும் என்னடா பண்றது? ஊராட்ட கொண்டு போய் ஒண்ணுமில்லாம எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கியே. உன்னைய நம்பி பிறந்த அந்த பிள்ளைக்கு என்னடா செய்ய போற? என்ன செய்ய போற? போதும், நிறுத்துங்கம்மா. ஆனா ஊனா ஏன் பிள்ளைன்னு பேசுறீங்க? அவன் ஏன் பிள்ளைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்னடா கேட்டா பொறுக்கி நாயே. போதும், நிறுத்துங்க. நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? அவ அப்பேற்பட்டவ தானே. அப்புறம் அந்த புள்ள மட்டும் எனக்கு பிறந்துச்சுன்னு எப்படி நம்ப முடியும்? ஏலே அத்தை, மாடனே, எதுக்கத்தை மேலும் மேலும் வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு போகணும்? ஏன் அத்தை இங்க வந்தீங்க? இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரிஞ்சுதான் அத்தை வந்திருக்கேன். போதும் அத்தை, மாமாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. மாடனே, இவன் பண்ணின காரியத்துக்கு இவனை இங்கேயே வெட்டி 2 துண்டமா போட்டுட்டு வரேன். நீ போமா வீட்டுக்கு. போதும் மாமா, எனக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம். நீங்க இதுவரை எனக்காக பண்ணினதே போதாதா? இப்ப மேலும் மேலும் ஏன் மாமா இங்க வந்து கஷ்டப்படுறீங்க? வந்துட்டா பெரிய உத்தமி. ஆமாடா, என் மருமக என் மக உத்தமி தான்டா. உன்னைய மாறியாடா தெருப்பொறுக்கித்தனமா கண்டவளையும் கூட்டிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தெரியற? ஆமா 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 ஆமா, உங்க மருமக ரொம்ப நல்லவதான். போதும் மாமா, எனக்காக அந்த ஊர் முன்னாடி நீங்க இந்த வயசான காலத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்ட வரைக்கும் போதும் மாமா. இனிமேல் இருக்க போற கொஞ்ச நாளாவது எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நீங்க இருக்கணும். இவ்வளவு நாளும் அவர் என் மேல எவ்வளவோ கலங்கத்தை சுமத்தி இருக்காரு, எவ்வளவோ பழி பாவங்களை நான் தாங்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளை மேலேயே ஒரு பழி சுமத்தி இருக்காரு. இதை தாங்கிட்டு என்னால இருக்க முடியாது மாமா. இதுக்கு மேலையும் அந்த பிள்ளைக்காகவும் எங்களுக்காகவும் நீங்க இவர்கிட்ட வந்து நிக்காதீங்க. அது எனக்கு தான் மாமா அசிங்கம். என்ன பேசுற மாட்டேன்னு? அந்த தெருப்புறைக்கு நான் இன்னைக்கு தெருப்புறைக்கிட்டு தெரியுதுங்கிறதுக்காக அவன் பிள்ளை இல்லைன்னு சொல்லும். அதெல்லாம் அந்த ஊரு நம்பிருமா? யாரும் நம்பணும் நம்பக்கூடாதுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு என் பிள்ளை இருக்கான், என் பிள்ளைக்கு நான் இருக்கேன். எங்க 2 பேருக்கும் நீங்க கூட இருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்களும் எங்களை விட்டுட்டு போயிடுங்க. என்னால முடியல அத்தை. எவ்வளவோ பழி பாவங்களுக்கு பயந்துதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப என் பிள்ளைக்கு ஒரு அசிங்கத்தை இவர் சூட்டிட்டாரு. இதுக்கு மேலையும் முடியாத அத்தை. என்னை விட்டுருங்க, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்படி நடிச்சு தானடி இந்த கிழவனையும் கிளவியும் ஓம் பக்கம் இழுத்துக்கிட்ட. உன் லட்சணம் அப்படிடா. உன் லட்சணத்தினாலதான் மயம் வேணாம்னு மருமகிட்ட போய் நிக்கிறான். அப்புறம் என்ன, அப்படியே போய் அவ கூடயே இருந்து அவளுக்கே ஜால்ரா தட்ட வேண்டியதானே? எதுக்கு ஏங்கிட்ட வரிய? நான் சொந்தமா சுயமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச என் நிலத்தை நான் யாருக்கோ எழுதி வச்சுட்டு போறேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கே அப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நாய் நின்றது மாதிரி நிக்கிறீங்க. பாருங்க, இம்புட்டு நேரம் நீங்க முடியாதவருங்கிறது ஒரே காரணத்துக்காகத்தான் நான் பேசாம இருந்தேன். இதுக்கு மேலேயும் என் பேரனையே அவன் தப்பு சொன்ன மட்டுக்கும், என் மருமகளோட நடத்தையை இம்புட்டு கேவலமா பேசின மட்டுக்கும், இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல அவன் இருக்க கூடாதுங்க. அவன் சொந்தமா சுயமா சம்பாரிச்ச சொத்தை அவன் எவ்வளவுக்கோ எழுதி வச்சுட்டு போறேன்ல, போயிட்டு போறேன், தொலைஞ்சிட்டு போகுது. ஆனா இந்த வீடு அவன் பாட்டையும் முப்பாட்டையும் கட்டின வீடு இல்லையில. நம்ம 2 பேரும் அந்த வயக்காட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு கட்டின வீடு. இந்த சொத்து பத்திரம் எல்லாம் உங்க பேர்ல தானே இருக்கு. அப்படி இருக்கையில இந்த வீட்டை யாருக்கு எழுதி கொடுக்கணும், யாருக்கு என்ன செய்யணும்ங்கிற உறுத்தும் உரிமையும் உங்களுக்கு தானே இருக்கு. அப்படி இருக்கையில இந்த நாய் எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கனே? அடிச்சு துரத்துங்க அவனை வெளியில. என்ன அடிச்சு துரத்துவீங்களா? எங்க துரத்துங்க பாப்பா. வீட்டை விட்டு வெளில போட. நான் ஏன் வெளில போனேன்? நான் எதுக்கு வெளில போனேன்? இது என் தாத்தன் பூட்டை சம்பாரிச்ச சொத்து. இதுல எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. சொத்து பத்திரத்தில் உன் தாத்தன் பூட்டன் பேர் இருக்கா, இல்லை உன்னோட பேர் இருக்காடா? நீ பெத்த பிள்ளையே உனக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு என்னடா சம்பந்தம்? இது நான் கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு கட்டின வீடு. இந்த வீடு வாச நிலம் பழம் அத்தனையும் என்கிட்ட இருக்கிற மொத்தமும் என் மருமகளுக்கும் என் பேரனுக்கும் மட்டும்தான்டா உரிமை. உன் பேரில் எதுவுமே கிடையாது. மரியாதையா அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருடா. அப்பா
என்னது அப்பாவா? யாருக்குடா அப்பா? ஓம் புள்ளையே உனக்கு பிறக்கலைன்னு சொன்ன பிறகு நீ ஏன் புள்ளைன்னு சொல்றத நான்லடா சொல்லணும். நானும் என் பொண்டாட்டியும் சொல்றோம்டா. நீ ஒரு அனாதை பைய. உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்கிட்டோ ரோட்டு தொட்டிலையும் குப்பை தொட்டிலையும் கிடந்த உன்னைய தூக்கிட்டு வந்து வளர்த்தோம்னு சொல்லுவேன்டா. உனக்கும் இந்த சொத்தோட வாரிசுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போட. சூப்பர் டோசர் ஐயா, சபாஸ். இந்த ஆளுக்கெல்லாம் இப்படித்தான் போடணும். என்னம்மா இவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நீ பாத்துக்கிட்டே இருக்க? நான் பேசணும்னு நினைச்சதை தாண்டா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பெத்தவ சொன்னாத்தேன், பெத்தவ கை காட்டினாத்தேன் புள்ளைக்கு இன்னாருதான் அப்பான்றது அடையாளம் தெரியுமா? இன்னைக்கு நான் சொல்றேன்டா, நீ எனக்கு பிறக்கவே இல்லை. உன்னை எங்கிட்டோ கடந்து தூக்கிட்டு வந்து இத்தனை வருஷமா வளர்த்தோம்னு ஊருக்கு சொல்லுவேன்டா. ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போடா. ஐயோக்கே ராஸ்கல். அத்தை, எங்கேயோ இருந்து வந்த அசிங்கம் பிடிச்சவளுக்காக என்ன பெத்த பிள்ளை இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்களா? எங்கிட்டோ கடந்து வந்தவளுக்காக எங்களை யாரு என்னன்னு கேட்டீங்களடா? இன்னைக்கு அதே நிலைமை தானடா உனக்கு வந்திருக்கு. அவளை நம்பி போய் இருக்கிற எல்லாத்தையும் இழந்து ஒண்ணுமில்லாம நீ நடு ரோட்ல சட்டையை பிச்சுக்கிட்டு நிக்கிறத பாக்குறதுக்கு அந்த ஆண்டவை எனக்கு உசுர அள்ளி போடுவான்டா. இது நடக்கும்டா. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. இவங்கிட்ட என்னங்க பேச்சு? கழுத்தை பிடிச்சு நாய வெளியே தள்ளுங்க. அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்களா? நடத்துங்கடா. எத்தனை நாளைக்கு உங்க நாடகம் நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். இவங்க வெளியில அனுப்பிட்டா போறதுக்கு எனக்கு போக்கிது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல் இருக்கு. என்ன வேணா பண்ணுங்கடா. எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்க என் ஜில்லு இருக்கா, என் உசுறு இருக்காடா. அவ இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? அந்த இடத்த ஜில்லு பேர்ல எழுதி வச்சுட்டேன்னு என்ன ஆட்டம். அப்படியே நல்லவ மாதிரி முன்னாடி ஏவி விட்டுட்டு பின்னாடி வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறா. இவ கூட எல்லாம் இத்தனை காலமா வாழ்ந்தேன்னு நினைக்கும் போதே அருவருப்பா இருக்கு. இவளை நம்பி கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறாங்கல்ல, இவ என்ன கெதிக்கு ஆளாக்கி அவங்க கிழவியை எத்தனை நாளில அடிச்சு துரத்த போறான்னு நானும் பார்க்கத்தானே போறேன். பார்க்கத்தாண்டா போறேன். நடக்கும். எல்லாம் என் கண்ணு முன்னாடி கண்டிப்பா நடக்கும். என்ன ஒரு நெஞ்செழுத்த இருந்தா அந்த புள்ளைய பத்தி தப்பா பேசுவேன். மனுஷன் அடி அவன்லாம் புள்ளையா பெத்து வச்சிருக்க. இப்படி ஒரு புள்ளைய பெத்து வளர்க்கறதுக்கா கோயிலா குளமா விழுந்தோம் அழுதோம். அத்தாடி அத்தா, ஒத்த புள்ளைய ஆண்டவன் கொடுத்தாலும் இப்படி ஒப்பாரி வைக்கிற நிலைமையில கொண்டுட்டு வந்து விட்டுட்டான் அடி. அவன் தான் போய் தொலைஞ்சிட்டான்லங்க. இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க. தண்ணி வேணா ஒண்ணு வேணா கொண்டுட்டு போடி அங்கிட்டு. உடம்புக்கு ஒத்துக்கிறாருங்க. டென்ஷன் ஆகக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு. இந்த தண்ணியை குடிங்க. அவன் நம்மளை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு தானே ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு தோதா நடந்துக்கிட்டா என்னங்க அர்த்தம்? இந்த தண்ணியை குடிங்க. அந்த பச்சை பிள்ளைய என்னெல்லாம் பேசுறியா? இவெல்லாம் மனுஷனாடி. இவனை எல்லாம் அறுத்த 6 ஊரா போடணும். உசுரோட விட்டதே தப்பா போச்சு. இனிமே சாக போற காலத்துல என்னத்துக்கு இவன்லாம் இருந்து என்ன பண்ண போறேன்? கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணுமேங்கிறதுக்காக எத்தனை கோயில் எத்தனை குளம் அலைஞ்சிருப்பான். எல்லாத்துக்கும் வினையா வந்து பிறந்திருக்கானடி. இப்படி கேடுகட்டவைய வந்து பிறந்திருக்கானடி. உடனே எந்திரிச்சு ஐயாவை ஏதாவது குடிக்க சொல்லு. உனக்காக தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு. எனக்காக எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு தாண்டி என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னைய பிடிச்ச போயிட உன்னை விட்டு ஒளிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. அந்த ஆளுக்கும் உனக்கும் தான் டைவர்ஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல. அவனை இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவன் கூட சேர்ந்து வந்து நீ என்ன பண்ண போற? போன வாட்டி எனக்கு இந்த ஆளு வேணும்னு நீ கேட்டது கூட என்னை கேட்டா தப்பு தான். கழுதை இதோட முடிஞ்சிச்சின்னு விட்டு தள்ளிட்டு இனி உன் பிள்ளைக்காக நீ வாழ பாரு மாடனு. உண்மைதான்க்கா. எனக்கு இந்த ஆள் வேணும்னு நீ கேட்டிருக்கவே கூடாது. வேணான்னு ஒதுங்கி போறவங்களை நீ ஏக்கா இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கிற? இந்த மாதிரிப்பட்ட ஆளுக்கள் எல்லாம் அவங்க போக்குக்கே போக விட்டாதாக்கா லாயக்கா இருக்கும். அவளுகள்கிட்ட போய் சீப்பட்டு சின்ன பின்னப்பட்டு எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு விரட்டி விடுவாளுகள்ல. அப்ப தெரியும்க்கா கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைனா யாருன்னு. அவங்களெல்லாம் அப்படித்தாக்கா விட்டுறனு. ரொம்ப போட்டுக்கிட்டு தாங்கிக்கிட்டு தெரியக்கூடாது. பட்டு வருவாங்கன்னு விட்டுறனு. விட்டு பிடிச்சாதாக்கா சரியா இருக்கேன். அவன் சுய சம்பாத்தியத்துல வாங்கின சொத்துங்கிறான் திருட்டு பைய. ஏன் அந்த இடத்துக்காக நான் எந்த காசுமே கொடுக்கலையா? எதுவுமே நான் பண்ணலையா? வீட்டில இருந்து நகையை அடமான வச்சு இன்னும் அந்த நகையை கூட திருப்பாம உட்காந்துருக்கேன். அதுக்கும் பாதிக்கு பாதி நான் காசு தானே கொடுத்துருக்கேன். அவன் பேர்ல இருக்குங்கிற ஒரே தைரியத்தினால எத்த தண்டி இடத்த எம்புட்டு மெயின்ல இருக்கிற இடத்த இப்படி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டானே. யாரோ உழைக்க யாரோ திங்கங்கிறது மாதிரில போயிருச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்னங்க பிரயோசனம்? முடிஞ்சு போச்சு, விடுங்க. ஆறலடி, மனசு ஆறல. கொஞ்ச நெஞ்ச பாடாடி விட்டுருப்பேன். இந்த குடும்பத்தை கட்டி காக்கிறதுக்கு நான் கொஞ்ச நெஞ்ச பாடாப்பட்டிருப்பேன். இப்பேற்பட்ட பிள்ளைய பத்தி எல்லாத்தையும் ஓச்சிட்டு நிக்கிறேனே.
நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே ஆக வேண்டியதை பார்ப்போம். நீங்கள் டென்ஷன் ஆகி உங்களுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைய 2 முள்ள நடு ரோட்டில் நிற்கும். அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இந்தாம்மா, நீ எதுக்கு உட்காந்து இப்போ அழுதுகிட்டு இருக்க? எந்திரி. இனிமே இது ஓ வீடு, உனக்கான வீடு. உன் பிள்ளைய நீனு காலங்காலமா சுதந்திரமா சந்தோஷமா இருக்க வேண்டிய வீடு. எந்திரிச்சு உள்ள போமா. மாமா வேண்டாம் மாமா, நான் இங்கே வந்து இருக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டேன்னு. அந்த ஆள் என் மேலே இன்னும் வன்மத்தை கக்குவா. அந்த ஆளை துரத்தி விட்டுட்டு நான் வந்து இங்கே இருக்கிறது சரியா இருக்காது மாமா. எனக்கு இந்த வீடு வேண்டாம். உனக்காகத்தானே நான் இம்புட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டில் வேற எவளுக்கு இருக்கு? கண்டவளையும் கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு கூத்தடிக்கிறதுக்கு இது குடும்பமா இல்லை வேற என்னம்மா? ஒழுங்கா புள்ள வந்தவன கூட்டிக்கிட்டு உள்ள போ. அந்த பிள்ளைய அவருக்கு பிறக்கலைன்னு சொன்ன பிறகு நான் எந்த உரிமையில மாமா இந்த வீட்டுக்கு போக முடியும்? என்னால எப்படி மாமா இந்த வீட்டை ஏத்துக்க முடியும்? அந்த பரதேசி பைய சொல்ற சொல்லுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதியா வாழ முடியாது மாடனே. உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியும். ஓ மேல உள்ள நம்பிக்கையில தானே பெத்த அந்த நாயை விட்டுட்டு கூட ஓம் பின்னாடி வந்து நிக்கிறோம். நீ யாரு எப்பேற்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும் தா. நீ பிள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இனிமே இங்கே தான் இருக்க போறோம்னு இருக்கணும். நீங்க எதுக்கு காப்புக்குள்ளேயும் தோப்புக்குள்ளேயும் கடந்து கஷ்டப்படணும்? இனிமே இதான் உன் வீடு, சரியா? மாடனு புள்ளையவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற எத்தனையோ குடும்பத்துல ஒரு மாமனார் மாமியார் மருமகளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி நிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் மாடனு. ஐயா சொல்றது மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு உன் பிள்ளைய கூட்டிட்டு வந்து 4 பேர் இந்த வீட்லயே இருங்க. எதுக்காக நீ தோப்புக்குள்ள கடந்து கஷ்டப்படணும்? பாம்பு பள்ளி பூச்சின்னு எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு ஒரு லைட் இல்லாம வெளிச்சம் இல்லாம கொசுக்கடியில கடந்து நீ கஷ்டப்படணும்னு என்னடி அவசியம் வந்துச்சு? நீ இனிமே இந்த வீட்லயே இரு மாடனு. அத்தா மாடனு, இனிமே எங்களுக்கு மகன் மக எல்லாம் நீதாத்த. எங்களுக்கு நீ பெருசா சந்தோஷத்தை கொடுக்க வேணாம். கடைசி காலத்துல நிம்மதியாவது கொடுத்த. இந்த வீட்லயே வந்து இருப்போம் த. அதுக்காகத்தானத்தா இம்புட்டு போராட்டம். அவன் எப்படியோ போயிட்டு போறேன், என்னமோ செஞ்சுட்டு போறேன். போனதெல்லாம் போகட்டும். இருக்கிறதைனால என் பேரனுக்கு நாங்க காப்பாத்தி வைக்கணும் த. சரிங்க த, நான் அங்கேயே இருக்கேன்.